எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. கரடி குட்டி பார்க்குறிய எங்களுடைய வலிமையை அப்படின்ற மாதிரி இன்னைக்கு சாதாரணமாக ஆரம்பித்த மார்க்கெட் ஒரு கட்டத்தில் காலையிலேயே தலையில் துண்டு போட்ட மார்க்கெட் கடைசியில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் ஏறக்கூடிய சக்தி என்பது இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட்டில் வந்திருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நம்மளுடைய சென்செக்ஸ் எக்ஸ்பைரி அதனுடைய அபாரமான வேலையை பார்த்தது தான். நண்பர்களே, இந்த சமயத்தில் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா சரி கொஞ்ச நாளில் எல்லாம் சரியாயிடும், அந்த பேட் நியூஸை மார்க்கெட் டிஸ்கவுண்ட் பண்ணிடும், அதாவது அப்சர்வ் பண்ணிடும், அந்த பேட் நியூஸை தாங்கி பிடிச்சிக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்ப்போம். அது எத்தனை நாள்னு தான் தெரியாது. கொஞ்ச நாள்னு சொல்லிட்டு எல்லாம் 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் லோனில் போய் இந்த ஐடி பங்குகள் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த ஐடி பங்குகளுக்கு என்னைக்கு ஒரு ரீபவுண்ட் வரும், திரும்பி மேல் நோக்கி வரும் நாள் எந்த நாள் அப்படின்றது தெரில. கொஞ்ச நாளில் சரியாயிடும் கிட்டத்தட்ட இப்போ 2-3 வருஷம் ஆயிடுச்சு. அதாவது நண்பர்களே, எந்த ஒரு ஷேருமே திரும்பி ஏறுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அது வி ஷேப்பில் கொஞ்சமாவது ஒரு 20% கிளியர் பண்ணி மேலே ஏறுற மாதிரி காட்டணும். அப்போ தான் மேலே விற்று வச்சவங்கெல்லாம் பயந்துட்டு மேலே ஏறிடுமோ அப்படின்னு அவங்க வித்ததை கவர் பண்ணுற மாதிரி ஷார்ட் கவரிங் பண்ணுவாங்க, அல்லது பை ஆன் டிப்ஸ் அந்த மாதிரி பண்ணுவாங்க, இல்லை ஏதாவது ரிவர்சல் பேட்டர்ன் உழுகுதோன்னு ஃப்ரெஷ் பையர்ஸ் அந்த மாதிரி டிமாண்ட் என்பது இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் பல்வேறு ஐடி கம்பெனிகள் ஒரு வி மார்க்கே போட மாட்டேன்றானு, மார்க்கே உங்களுக்கு கிடையாதுரா அப்படின்ற மாதிரி எல்லாம் பள்ளத்தை தோண்டி உள்ள நின்று மறுபடி பள்ளத்தை தோண்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு 5 பங்குகள் ஐடி கம்பெனியில் எவனாவது ஒருத்தனாவது வி மார்க் போட்டிருக்கானா அப்படின்றது பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் இந்த டிசிஎஸ் கம்பெனி, அவன் இப்போ வரைக்கும் வி மார்க் என்பதே போடல. அவன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரே ஒரு வேலை, இந்த வருஷத்தில் 23% பெரிய கிராஷ் ஆயிருந்தான். இப்போ மறுபடியும் அதே மாதிரி ஒரு 23% பெரிய கிராஷ் ஆயிருக்கான். அதுதான் ஸோ தற்போதைய தேதியில் இது. ஆமாம், நேற்று இதே தான் செய்தி, ஒரு வாரமாகவே இதுதான் செய்தி. ஒரு வாரமாகவே இறங்கியிருக்கு அப்படின்ற மாதிரி தான் டிசிஎஸ்னுடைய செய்தி இருக்கு. மற்றபடி அவன் திரும்பினதுக்கு உண்டான அடையாளம் தற்போது வரைக்கும் இல்லை. ஸோ ஐடி ஸ்டாக்குகள் எப்போது ரீபவுண்ட் ஆகும் அப்படின்றதுக்கு உண்டான முதற்கட்ட அடையாளம் அந்த வி ஷேப் இன்னும் வரவே இல்லை. அடுத்தது இன்ஃபோசிஸ் பங்கு, இவன் மிகப்பெரிய ஆள், இவங்கிட்டையும் அந்த வி ஷேப் அப்படின்றது இல்லை. இதுக்கு முன்னாடி எப்போ ஒரு தடவை இந்த 2026 ஒரு முறை ட்ரை பண்ணியிருக்கான் வி ஷேப் போடுறதுக்கு. இருந்தாலும் அவனால் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அந்த மொமெண்டமை தாண்ட முடியல, மறுபடியும் கீழே விழுந்துடுச்சு. அடுத்தது இன்னொரு மிக முக்கியமான முன்னணி பங்கு, அவங்ககிட்டையுமே இன்னும் வி ஷேப் என்பது வரல. இதுக்கு முன்னாடி இது ஒரு ரெக்கவரி என்பது இருந்தாலும் அதுவும் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் மொமெண்டமை தாண்ட முடியல. மற்றவங்களுக்கு இந்த டெக் மஹிந்திரா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இந்த ஷேர் கொஞ்சம் வி ஷேப் போட்டு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் வரைக்கும் முயற்சி பண்ணியிருக்கான். பட் எக்ஸாக்டாக அந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்ட முடியாமல் கரெக்டாக அந்த எக்ஸாக்டாக அந்த இடத்துலேருந்து பாவம் இவனை இறக்கி விட்டுட்டாங்க. கடைசியாக நம்ம ஹெச்சிஎல் டெக் பார்க்குறோம். அவன் தான் இருக்கிறதுலேயே அதிகமாக அடி வாங்கியிருக்கான். ஒரு காலத்தில் ஹெச்சிஎல் டெக் மிகப்பெரிய ஒரு எழுச்சி, அது மட்டும் இல்லாமல் டிவிடெண்டை கன்சிஸ்டண்ட்டாக சூப்பராக கொடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நல்ல பெயர் வாங்கி நல்ல அருமையாக தான் இருந்தது இந்த ஹெச்சிஎல் டெக். ஆனால் சமீபத்தில் இந்த பங்கினுடைய சரிவு மற்ற பங்குகளை விடவும் கடப்பாறை தூக்கி தண்ணியில் போட்டது போன்றே போய்கிட்டு இருக்கான். ஸோ கொஞ்ச நாளில் சரியாயிரும் பார்த்துக்கிட்டே இருந்து ஏறவே ஏறாத ஒரு செக்டராக இந்த ஐடி செக்டர் சமீபத்தில் 1.5-2 வருஷமாக இறங்கிட்டு இருக்கு. ஸோ அந்த வி மார்க் எப்போ உழுகும் அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரில. நண்பர்களே, ஒரு முக்கியமான செய்தியை கவனிச்சிங்களா? நம்ம கவர்மெண்ட் வெளிநாட்டிலேருந்து இந்த எல்என்ஜி யூரியாலாம் இறக்குமதி பண்ணுறோம். எல்லாம் நம்மளுக்கு அந்நிய செலவாணி பெரிய பிரச்சனையில் போய்கிட்டே இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய கோல் அவைலபிலிட்டி இந்தியாவில் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ அந்த கோலை கேஸிஃபிகேஷன் பண்ணோம்னா இந்த ப்ராடக்ட்ஸ் நம்மகிட்டே கிடச்சிரும், அதுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாகவும் கிடச்சிரும். அப்போ அதனால் நம்ம போய் வெளிநாட்டில் டாலரை கொடுத்து வாங்க வேண்டியதில்லை எதையும் அப்படின்ற கோல் கேஸிஃபிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ் இப்போ செய்திகளில் வருது. இதுக்கு முன்னாடி இப்படி தான் சீனாவிலேருந்து ரேர் எர்த் மெட்டீரியல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்ம உள்நாட்டிலே தயாரிக்குன்றானது வேலை பார்க்கலாம், எல்லாம் மீட்டிங் வாங்கன்னு ஒரு மீட்டிங்க்கு தான் கூப்பிட்டாங்க. உடனே ஏறினா பாருங்க, அந்த ஜிஎம்டிசி அப்படின்ற ஷேரு எகிரிட்டான் ஒரு காலத்தில். அந்த செய்தி வந்த இடத்துக்கும் இப்போ அந்த ஸ்டாக் இருக்கக்கூடிய இடத்துக்கும் சம்மந்தமே இல்லை. மிகப்பெரிய ஒரு எழுச்சி அப்படின்றது அந்த ஜிஎம்டிசியில் வந்துடுச்சு. ஆனால் அப்போ முக்கியமான சம்பவம் என்னென்னா, அந்த ஜிஎம்டிசி அந்த சமயத்தில்
தன்னுடைய பழைய ஹையெல்லாம் தாண்டி பெருசாக ட்ரேட் ஆகல, கொஞ்சம் கீழே இருந்தான். அப்போ மார்க்கெட்டும் கொஞ்சம் மேல் நோக்கி ஏறி வந்து கொண்டு இருந்த காலம் பார்த்தீங்களா. இதுதான் அந்த ஜிஎம்டிசி ஏறின காலம். அந்த செய்தியை வச்சுக்கிட்டு இப்போ நம்ம கோல் இண்டியா அப்படின்றது ஒரு பெனிஃபிட் இருக்குன்னு வச்சுங்களேன். கோல் இண்டியா வந்து நிறைய கம்பெனிகளோட ஜாயின்ட் வெஞ்சர் போட்டு சரி ஓகே கோல் கேசிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ வந்து அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கீழ் ரேட்டில் இருந்தால் நிறைய பேர்த்துக்கு சைக்காலஜிக்கலாக ஓகே இது டிவிடெண்ட் கொடுக்குற ஷேராகவும் இருக்கும், அப்புறம் ஏதாவது எதிர்காலத்தில் நல்லா இருக்குமோ நினச்சிக்கிது நிறைய பேர் என்ட்ராகும். ஆனால் இந்த சமயத்தில் வந்து இந்த ஷேர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஹையை தாண்ட முடியாமல் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ரெண்டு நியூஸ். ஸோ கோல் கேசிஃபிகேஷன் இருக்கிறதுனால ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கு மேல் நோக்கி தன்னுடைய ஹையை தாண்டறதுக்கு சக்தி இல்லாமல் இருக்குது. அந்த சக்தியை வந்து இந்த செய்தி கொடுக்குமா, அல்லது கீழே விழுந்து நிறைய பேர் அடடா 300 ரூபா 350 ரூபா ரேஞ்சில் இருக்கும்போது என்ட்ராக முட்டமே அப்படின்னு சில பேர் வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரி ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்களுக்கு அது இன்னொரு ரவுண்டு கொடுக்குமா, என்ன ஆகும் அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். இதே கோல் கேசிஃபிகேஷனில் இன்னொரு ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய பங்கு இந்த பிஹெச்இஎல் அப்படின்ற ஷேர், அவன் ஆல்ரெடி உச்சத்தில் இருக்கான். ஸோ இது மாதிரி கோல் இண்டியா புதிய உச்சத்துக்கு வருமா? என்எல்சி இந்தியா கொண்டாடுனது இவன் தாங்க. இன்னைக்கு என்எல்சி இந்தியா ரிசல்ட்டிங் காரணமாக வச்சுக்கிட்டு அவன் எகிரி குதிச்சு விளாண்டுட்டான். என்எல்சி இந்தியா சமீபத்தில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக மூவ்மெண்ட்டே ஆகலை. அதுதான் சொல்லுவாங்களே சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படின்ற மாதிரி பெருசாக 2025 நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருசாக சம்பாரிச்சு தரல. ஒரு 200 ரூபா டு 280 ரூபா ஒரு 40% சம்பாரிச்சு தரது தான். அதுக்கப்புறம் இது பாருங்கள், இது மனுஷன் நிறைய பேர்த்துக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்க ஒரு முறை கீழே இறங்கி மேல் நோக்கி சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. அப்போ இந்த 2026 இன்னொரு முறை கீழே வருதுன்னு எல்லாம் கீழே பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அவன் என்னடான்னா மேலே ஒரே ஒரு ரவுண்டு தான் அந்த 2025 விலை கம்மியாக கிடைக்கேன்னு என்ட்ரானவங்களுக்கு மட்டும்தான் இவன் தற்போதைக்கு சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். ஸோ ஆக மொத்தம் இந்த கோல் கேசிஃபிகேஷன் நியூஸை வச்சுக்கிட்டு நம்ம போய் அது ரிலேட்டடான ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய பங்குகள் ஏதாவது கீழே கிடக்குதா அப்படின்ற மாதிரி போய் பார்க்கும் பொழுது எவனுமே கீழே இல்லை, எல்லாமே புதிய உச்சத்தில் இருக்காங்க. அந்த கோல் இண்டியா ஒன்று தான் உச்சத்துக்கு போகிறதா, புதிய உச்சத்துக்கு போகிறதா வேண்டாமா அப்படின்னு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இதுதாங்க புதுசாக வந்திருக்கிற கோல் கேசிஃபிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்ற செய்தி. ஐயோ அந்த நியூஸை சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி இந்த கெய்ன்ஸ் டெக்னாலஜி ஷேர் வச்சிருக்கிறவங்கலாம் இன்னைக்கு ரொம்ப வருத்தப்படுவாங்க. மிகப்பெரிய ஒரு ஃபால், ஒரே நாளில் கண்ணு முன்னாடி 1 லட்ச ரூபா பணம் குறைஞ்சி போய் 80,000 அப்படின்னு வந்துச்சுன்னு வச்சிங்களேன். ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு வேணால் ஈஸியாக தெரியுங்க, அவங்கெல்லாம் வந்து 10 லட்சம் 50 லட்சம் கூட லாஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ மாதமானால் ஒரு 10,000 கைக்கு வருது, ஏதாவது லோனில் கிடக்கக்கூடிய பங்குகளை பிடிச்சி வைப்போம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு 5 லட்சம் 10 லட்சம் சேர்த்து நீ வச்சவங்களுக்கு ஒரே நாளில் 20% இறங்குறதெல்லாம் மிகப்பெரிய கிராஷ் தான். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் திடீர்னு அதிர்ஷ்டவசமாக மேல் நோக்கி ஏறி ஆட்டம் போட்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே மனசு சோகமாக இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் யார் அப்படின்னா இந்த கெய்ன்ஸ் டெக்னாலஜி ஷேர் ஹோல்டர்ஸ் தான். காஞ்ச மரம் தான் கல்லடிப்படும் அப்படின்ற மாதிரி ஊருக்குள்ளே ஃபேமஸாக இருக்கக்கூடிய பங்குகள், க்ரோத் செக்டராக இருக்கக்கூடிய பங்குகள்லாம் அனலிஸ்டுகளுடைய சொல்லடிப்படுறது வாஸ்தவம் தான். அப்படி சொல்லடிப்படும் பொழுது பெரிய அளவில் ஏற்றமோ அல்லது பெரிய அளவில் இறக்கமோ கும்பாப்பாடி விட்டுறாங்க. அப்படித்தான் இந்த கெய்ன்ஸ் டெக்னாலஜினுடைய Q4 ரிசல்ட்டை வந்து மார்க்கெட் டைஜஸ்ட் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்திலே 19% வீழ்ச்சி அப்படின்றது வந்துருக்குது பாவம். ஸோ கெய்ன்ஸ் டெக்னாலஜி ஏன் இன்னைக்கு 19% கிராஷ் ஆயிருக்கு அப்படின்னா இதுதான் காரணம், அவங்களுடைய Q4 இம்பேக்ட் தான் காரணம். என்பதில் உங்களுக்கு தெரியாது இல்லை, ரிலையன்ஸ் எதையுமே பிளான் பண்ணி தான் செய்யணும் அப்படின்னு எதையும் பிளான் பண்ணி பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், இந்த ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் அந்த ஃபோனு அது வந்து அந்த டெலிகம்யூனிகேஷன் பிளாட்ஃபார்ம் வந்து ஐபிஓ வந்து லிஸ்ட் ஆகும்பொழுது ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் அம்பானி அவர்களை வந்து எம்டியை அடுத்த 5 வருஷத்துக்கு ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸில் போட்டாங்க. உங்களுக்கு தெரியாதுல்ல, ஜியோ ஃபினான்ஸ் தனியாக மார்க்கெட்டில் ரிலையன்ஸ்லேருந்து பிரிஞ்சு வந்த பொழுது அவனும் சும்மா இல்லை, 200 ரூபாயிலிருந்து 400 ரூபா பணத்தை டபுள் பண்ணி விட்டுட்டு தான் அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் அதே 200 ரூபா ஐபிஓ வந்த ப்ரைஸில் சுற்றிக்கிட்டு இருக்கு. இப்போ ரிலையன்ஸினுடைய பிஸ்னஸ்லேருந்து அந்த ஜியோ ஃபைனான்ஸ் ஆல்ரெடி தூக்கி தனியாக பிரித்ததுலேருந்தே ரிலையன்ஸினுடைய ப்ரைஸ் மூவ்மெண்ட்டு கொஞ்சம் தடுமாற்றமாக தான் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. ஐடிசிக்கும் அதே மாதிரி தான், ஐடிசி ஹோட்டலை தனியாக பிரித்து எடுத்து விட்டோன்னே அதுக்கப்புறம் ஐடிசி அவன் பாட்டு கீழே ஒரு தொங்கு பாலம் மாதிரி கீழே தொங்கிட்டு போயிட்டான். அது மாதிரி தான் இப்போ ரிலையன்ஸ் இந்த மாதிரி தான் மூவ்மெண்ட் காமிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் இந்த ரிலையன்ஸ்லேருந்து தனியாக அந்த
ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸை பிரித்து எடுத்து ஐபிஓ விடும் பொழுது அது இதே மாதிரி ஜியோ ஃபைனான்ஸ் மாதிரி பணத்தை பெரிய அளவில் பெருக்கி விட்டுட்டு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ இப்போ ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்ற ஐபிஓ வந்ததுன்னா அந்த ரிலையன்ஸ்லேருந்து பிரித்து எடுத்தாங்கன்னா அந்த பங்கினுடைய விலை ஏற்றம் வருமா அல்லது இறக்கம் வருமா அப்படின்ற டிஸ்கஷன் இப்போயே போய்கிட்டு இருக்கு. அந்த வகையில் ஜியோ ஃபினான்ஸ் என்பது ஆல்ரெடி ஒரு முறை ஏறி தான் இறங்கியிருக்கு. அப்போ ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸும் ஐபிஓவாக வரும் பொழுது அதுவும் இதே மாதிரி ஏதாவது செய்யுமா அப்படின்ற எதிர்பார்ப்பு அதிகமாகிட்டு இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி அவருடைய வாரிசு சிங்கக்குட்டி ஆகாஷ் அம்பானியை எம்டி இறக்கி விட்டுருக்காங்க அடுத்த 5 வருஷத்துக்கு. நண்பர்களே, இதில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சன் டிவியில் பிரேக்கிங் நியூஸ்னு போடுவாங்க. கடைசியில் சன் டிவிக்கு இப்போ ஒரு பிரேக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷேருக்கு சன் டிவி ஷேர் சமீபத்தில் வேகமாக மேலேயும் கீழேயும் ஏறி இறங்கியிருக்கு. சும்மா பார்க்கறதுக்கு வந்து 20% ஏறி இறங்கின மாதிரி தெரியும். அதையே 3 தடவை போயிட்டு வந்து அப்புறம் 60% ஆச்சுல்ல. ஸோ அது மாதிரி சன் டிவி ஷேரில் என்ன ஒரு செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சமீபத்தில் ரொம்பவுமே வாலட்டிலிட்டியாக இருந்தது. அதுக்கு காரணம் எலெக்ஷன். இன்னொரு காரணம் அவங்க வச்சிருக்கக்கூடிய ஐபிஎல் பிரான்ச்சைசினுடைய ஓனர்ஷிப்பு கோடானு கோடி மதிப்பில் போய்கிட்டு இருக்கு. அந்த குரூப்பில் இந்த அளவுக்கு திறமையாக பல்வேறு பிஸ்னஸில் எடுத்து பணம் சேர்த்திய ஆட்கள் ரொம்ப குறைவு. அவருடைய திறமைக்கு உண்மையிலேயே வாழ்த்துக்கள். இந்த சமயத்தில் இந்த சன் டிவியினுடைய மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், 52 வீக் லோ பக்கத்தில் மறுபடியும் வந்து விழுந்திருக்கு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த 2026 என்ன நடந்திருக்குன்னா, பார்க்கறதுக்கு ஏதோ பெரிய அளவில் ஏறி இறங்கின மாதிரி தெரியும். ஆனால் மொத்த பர்சன்டேஜ்னு எடுத்து பார்த்தா ஒவ்வொரு முறையும் ஒரு 20% தான் ஏறி இறங்கியிருக்கு. ஆனால் அதையே 4 ட்ரிப்பு பண்ணிட்டான். ஸோ இப்போ மறுபடியும் இந்த பங்கு தன்னுடைய 52 வீக் லோவில் வந்து விழுந்திருக்கு. உடனே பல பேர் எங்கேயாவது ஒரு கிரீன் கேண்டில் கிடைக்குமா அப்படின்னு பல ட்ரேடர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ரிவர்சல் ஏதாவது வருமா வராதா, ட்ரெண்டு இப்படியே கண்டினியூ ஆகி கீழே போகுமா அல்லது ஏதாவது ஒரு இடத்துல ரிவர்சல் வராதா, ஏன்னா இது டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஷேர். ஸோ எப்போ ரிவர்சல் வரும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ரிவர்சல் வந்தப்போவெல்லாம் ஒவ்வொரு கிரீன் கேண்டில் போட்டு ரிவர்சல் வந்திருக்கு. ஸோ இந்த முறை எப்போ கிரீன் கேண்டில் கிடைக்கும்னு எல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, சமீபத்தில் இன்னொரு கடும் வாலட்டிலிட்டியான பங்கு, கண்டுபிடிக்க தெரிஞ்சவனுக்கு தான் காசு அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே பரபரப்பான சூழ்நிலையில் பல முறை இந்த டைட்டன் அப்படின்ற ஷேர் வந்து ஏறி இறங்கியிருக்கு. இதுக்கு என்ன காரணம்? ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காரணம். கோல்டினுடைய விலை ஏற்றம் இறக்கம் ஒரு காரணம். சமீபத்திலுடைய இறக்கத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விஷயங்கள் வந்தது. ஒன்று, கோல்டுனுடைய வரி வந்து 15% இறக்குமதி வரியை 15% இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு தகவல் வந்தது. அப்புறம் நம்மளுடைய பிஎம் அவர்களே என்ன சொன்னார், நம்ம நாட்டுக்கு உதவி செய்யும் அதிகமாக கோல்டு வாங்குவதை கொஞ்சம் குறைச்சிக்குங்க, அனாவசியமாக வாங்குவதை குறைச்சிக்குங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல். இதெல்லாம் வந்த உடனே கோல்டு ஷேர்ஸில் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றது வந்துடுச்சு. இதனால தான் ஹெவியாக ஃபால் ஆகிட்டான். இந்த நியூஸ் வரலினாலும் அவன் ஹெவியாக ஃபால் ஆக தான் செஞ்சிருப்பான். அப்புறம் மார்ச் மாதத்தில் ஃபால் ஆகிருக்கு. அதுக்கு என்ன காரணம்? அப்புறம் ஜனவரி மாதத்தில் அவன் நான் நார்மலாகவே அப்படித்தான்டா அப்படின்ற மாதிரி தான் இந்த டைட்டன் அப்படின்ற ஷேர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 12-15% இறங்குவதும் ஏறுவதுமாக இந்த வருஷத்தில் வந்து 2026 2 ரவுண்டு போயிட்டு வந்துட்டான். சன் டிவியெல்லாம் 4 ரவுண்டு பக்கம் போயிட்டு வந்துட்டான். இந்த டைட்டன் என்பது சமீபத்தில் 2 ரவுண்டு போயிருக்கு. இப்போ மறுபடியும் பல ட்ரேடர்கள் வந்து 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட ஏதாவது ஒரு ரிவர்சல் சிக்னல் கிடைக்குமா அப்படின்னு தேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு கிரீன் கேண்டில் இது கிடைக்குமா? இதுக்கு முன்னாடி எல்லாம் கீழே விழுந்துட்டு ரிவர்சல் ஆனப்ப ஏதாவது ஒரு கிரீன் கேண்டில் கிடைக்குமான்னு தேடி பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்போவும் ஏதாவது கிடைக்குமா, ஏதாவது ரிவர்சல் சிக்னல் உழுகுமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ சமீபத்தில் இறங்கி ஏறி வாலட்டிலிட்டியாக இருந்த பங்குகளில் இந்த டைட்டன் அப்படின்றது ஒன்று. அது தற்போது ஒரு 3 months லோ பக்கத்தில் கீழே விழுந்து கிடக்கு. இதில் இன்னொரு நியூஸ் இருக்கக்கூடிய ஷேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்ஆர்பிஎல். அதில் என்ன ஒரு நியூஸ் அப்படின்னா, இப்போ இந்த ரிஃபைனரி கம்பெனிகளுக்கெல்லாம் திடீர்னு ரிஃபைனரி மார்ஜின்லாம் நல்லா பெட்டராக இருக்குது அப்படின்னு நியூஸ் வந்துச்சுன்னு வச்சிங்களேன், உடனே 4 கால் பாய்ச்சலில் பறப்பாங்க. அப்புறம் கீழே விழுவாங்க. க்ரூட் ஆயிலுடைய விலை ஏறிடுச்சு. ஏதாவது ஒன்று க்ரூட் ஆயிலுடைய விலையை பொறுத்து முன்ன பின்ன மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ என்ன ஒரு செய்தி அப்படின்னா, இந்த எம்ஆர்பிஎல் வெனிசுலா நாட்டினுடைய க்ரூட் ஆயிலையும் சேர்த்து வாங்குவாங்களா அப்படின்ற ஒரு பேச்சு ஒன்று பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. அப்படி போகும்போது அவங்களுடைய மார்ஜின், லாப மார்ஜின் என்பது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு என்பது இருக்குது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த எம்ஆர்பிஎல் அப்படின்ற ஷேர் சமீபத்தினுடைய ஏற்றத்திலிருந்து இறங்கி கிடக்கு. இது வந்து சன் டிவி மாதிரியோ டைட்டன் மாதிரியோ ஒரு 10% 20% 2-3 ரவுண்டு போயிட்டு வந்தவன்ல, இவன் மொத்தமே ஒரு ரவுண்டு தான் போயிருக்கான். 2026 $140 அந்த ஒரு ரவுண்டு நல்ல பெரிய ரவுண்டு. பர்சன்டேஜ் கணக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா
ஆல்மோஸ்ட் வந்து தன்னுடைய லோல இருந்து கிட்டத்தட்ட 50% ஏறிய பங்கு. 10%க்கு 4 தடவை போயிட்டு வரதும் ஒன்று தான், 50%க்கு ஒரு ரவுண்டு போயிட்டு வரதும் ஒன்று தான். அந்த மாதிரி நான் ஒரு பெரிய ரவுண்டாக போயிட்டு வந்தேன் தம்பி அப்படின்ற மாதிரி இந்த எம்ஆர்பிஎல் போயிட்டு வந்துட்டு இப்போ கீழே விழுந்து கிடக்குது. இப்படி கீழே விழுந்து கிடக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி ஏதாவது செய்திகள் வருமா அப்படின்னு பல ட்ரேடர்கள், அது மட்டும் இல்லை ஏதாவது ஒரு கிரீன் கேண்டலுக்கு இது உழுவுமா, ரிவர்சலுக்கு இது வருமா அப்படின்ற மாதிரி தேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்க நண்பர்களே, இன்னைக்கு எக்கு தப்பா மார்க்கெட் எப்படியோ ஒரு 300 பாயிண்ட் ஏறிட்டான். அதுவே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குது. இந்த நேரத்தில் வந்து கொஞ்ச நாளில் சரியாயிரும், கொஞ்ச நாளில் சரியாயிரும். அது எப்போதான் நீங்கள் சரியாவீங்க அப்படின்ற மாதிரி அந்த வி ஷேப் எப்போ தான் காமிப்பீங்க அப்படின்னு இந்த ஐடி ஸ்டாக்குகளை பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக எனக்கு மகிழ்ச்சியாக. ரொம்ப நன்றி, வணக்கம்.